ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதானே 73 கூட்டம் பிரிதுன்னு சொல்லி. இப்ப அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போற. அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போற கூட்டத்தை எப்படி நாங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளியே? அதுக்கு வந்தால்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் சொல்லிக்கு. அதுல முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் வந்து இப்படித்தான் கடைசி காலத்துல வந்து ஒரு கூட்டம் வேற எப்படின்னு சொன்னா அவங்க பேசியது வந்து குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் லிச்சியோ ஹதீஸ் லிச்சியோ அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க அதிகமா பேசியது, அதிகமா பாவிச்சது. ஆனா அவங்களோட ஈமான் தொண்டை குழிக்கு கீழே இறங்கில்ல அப்படின்னு நிறைய ஹதீஸ் சொல்லப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒன்று சொல்றேன். சரி, அதை உங்களுக்கு மட்டுமே எல்லாருக்குமே அது விளங்குற ஒன்று. இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப இது ஒரு காணி தானே. இந்த காணியில வந்து ஒருத்தர் வந்து சரியா முதல்ல ஒரு 10 மரங்களை நாட்டி, எது சரி ஒரு 10 மரம் சரி, அந்த 10 மரத்துக்கும் எது நல்ல உரம்னு தெரியாம சரியா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வகையான உரங்களை போட்டுட்டு கொஞ்ச நாள்ல வந்து பார்க்க போக்கல அதுல வந்து 9 மரங்களே உரம் ஒழுங்கில்லாம செத்து போய்த்து ஒரே ஒரு மரம் மட்டும் உரம் நல்ல உரமாக அதுக்கு அதை அமைஞ்சு அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்து நிச்சு. அது பிறகு அவர் வந்து அதுக்கு பிறகு நாட்டுற ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த மாதிரி செக் பண்ணி இந்த உரங்களை போடியோ இல்லாட்டி அந்த அழகான முறையில உரம் செட் ஆகி வளர்ந்த அந்த மரத்துக்கு எந்த உரம் போட்டோ அந்த உரத்தை தான் இதுக்கு போடியோ. எப்படியுமே அந்த சரியா வளர்ந்த உரத்தை தான் எடுத்து அதைத்தான் இந்த மற்ற அது பிறகு வர மரங்களுக்கும் வந்து அவர் போட போறது. ஏன்னா அது வந்து வளர்ச்சியை காட்டிடுச்சு, இதுதான் சரியானதுன்னு காட்டிடுச்சு. அது மாதிரி தான் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சரியா எங்களோட முன்னோர்கள், அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க உம்மகள் ஆகிக்கட்டும், பாட்டிகள் ஆகிக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு ஓய்ந்த உஸ்தாதுமார்கள் ஆகிக்கட்டும், உங்கள் பள்ளியில் இருந்த ஒரு ஆலிமாக ஆகிக்கட்டும், அவங்கள் வந்து எங்களுக்கு, அதாவது எங்களோட முன்னோர்கள் வந்து எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் வந்து பின்பற்றி காட்டிருச்சு. சரி, பின்பற்றி காட்டி அழகான முறையில் கலிமாவோட வஃபாத்தானத்தை நானும் நீங்களும் எல்லாருமே பார்த்திருச்சோம். ஏன்னா எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எங்களோட வயசானவங்க வஃபாத்தா போக்கல கலிமாவோட வஃபாத்தானதை பார்த்திருக்கும். அப்போ அவங்க எந்த முறையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினோ, எந்த அக்கீதால அவங்க இருந்தோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நாங்கள் இன்னொருத்தர் புதுசாக வந்து கொண்டு இல்லை இப்படித்தான் இதைத்தான் பின்பற்றணும், இல்லை குர்ஆன் ஹதீஸை இப்படித்தான் பின்பற்றணும், இதுதான் சரியான செல்றதல்ல. அவங்க எங்களுக்கு வாழ்ந்து காட்டி எங்களோட கண் முன்னிக்கு அவங்க கலிமாவோட வஃபாத்தா இருச்சு. அப்போ அவங்க இருந்த அக்கீதா தான் சரியான எங்களுக்கு நல்லா தெரியும். வர ஒவ்வொரு முறையும் நாங்கள் செக் பண்ணி வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னா 73 கூட்டமும் வந்து குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றியது. இந்த 73 ஒரு கூட்டம் வந்து வேறொரு வேதத்தை பின்பற்றல. 73 கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றிய. அதுலேயும் பிரிவு வாரதாக இருந்தேன்னு சொன்னா அந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முறையில தான் பிரச்சனை வச்சுது. அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸை நாங்க தார்கிட்ட இருந்த எடுக்கணுமெண்டத்துல இந்த தேர்வண்டிச்சு. அப்ப கண்ட ஆக்கள் கிட்ட இருந்து எடுக்காம எங்களோட முன்னிக்கு குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில பின்பற்றி வாழ்ந்து கலிமாவோட வஃபாத்தானவங்க நிறைய பேர் இருந்துச்சு. அது ஒருத்தருக்கு மறுக்கல. சரியா அவங்க எப்படி குர்ஆன் ஹதீஸ் சரியா பின்பற்றினோம் அதே மாதிரி நாங்கள் பின்பற்றிட்டு போக வேண்டியதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மிச்சம் பேரை கண்டி மிச்சம் பேர் செல்லியும் இருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்ப புதுசாக கேள்விப்பட்டு இந்த வெள்ளிக்கிழமை சுபகத்தோட தொழிற்சி முடிஞ்ச போக்கல அவர் சுஜூத்ல வச்சு மூத்தா போனாமனு சொல்லி அவர் எப்படி அந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினோம் அதே போல நாங்களும் பின்பற்றினா சரிதானே. இப்ப நீங்க சொன்னா சரிதான்.